நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர். உன்னை வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூருக்கு வந்துட்டு நிறையா டைப் ஆஃப் பாசஸ் இருக்குது. நீங்கள் சிங்கப்பூருக்குள்ள எந்த பாஸுக்குள்ளே போனாலும் நான் சொல்கிறபடி கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களால் கரெக்டாக நல்லபடியாக சிங்கப்பூர் போக முடியும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எஸ்பாஸ், இ பாஸ், என்டிஎஸ் பர்மிட் இதுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஒர்க் பர்மிட், சிபிஆர் பர்மிட், பிசிஎம் பர்மிட் இதுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஏமாறாமல் நல்லபடியாக வந்து சிங்கப்பூர் போக முடியும், ஓகேங்களா? சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏஜென்ட் இல்லாமல் சிங்கப்பூர் போகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் தான். லட்சத்தில் ஒருத்தங்களுக்கு தான் வந்து ஏஜென்ட் இல்லாமல் சிங்கப்பூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு சொந்தக்காரங்களே அப்ளை பண்ணி கொடுத்தாலுமே வந்து கமிஷன் வாங்காமல் அப்ளை பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து நீங்கள் பணம் கட்டி தான் சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. அது எந்த பாஸாக இருந்தாலுமே சரி. அந்த பணம் கட்டுற முறை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சரியான முறையை ஃபாலோ பண்ணி பணம் கட்டணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த தவறை தயவு செய்து யாரும் பண்ணிடாதீங்க. அதாவது எஸ்பாஸ், இ பாஸுக்கு ஒரு மாதிரியாக பணம் கட்டணும். சிபிஆர், பிசிஎம் பர்மிட், ஒர்க் பர்மிட் இதுக்கு வந்து ஒரு மாதிரியான பணம் கட்டணும். ஃபஸ்ட்டு சிபிஆர், பிசிஎம் பர்மிட், ஒர்க் பர்மிட்டுக்கு எப்படி பணம் கட்டணும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நல்லபடியாக தெரியும். நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லைசன்ஸ்டு ஏஜென்சி இருக்காங்க பார்த்தீங்களா தமிழ்நாட்டில், அவங்க எல்லாரோட ஆர்டர்ஸையுமே ரெகுலராக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பை வந்து இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு தகவல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடனே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும், ஓகேங்களா? ஓகே, ஷிப்யார்ட் பர்மிட், பிசிஎம் பர்மிட், ஒர்க் பர்மிட் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஐபி வந்துருச்சு அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இதுக்கெலாம் வந்து அட்வான்ஸாக பேமெண்ட் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, ஓகேங்களா? மோஸ்ட்லி ஐபி வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஐபி ரிலீஸ் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அப்ரூவல் காப்பி அனுப்புவாங்க. அப்ரூவல் காப்பி அனுப்பையிலே ஏஜென்ட் வந்து உடனே இமீடியட்டாக வந்து எல்லா அமௌண்ட்டையும் கட்டிடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. மோஸ்ட்லி இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 2 லட்சத்துக்குள்ளார வரும். ஒரு சில ஏஜென்ட் வந்து 3 லட்சம் 4 லட்சம்லாம் கேட்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து சிபிஆர், பிசிஎம் பர்மிட்டு, ஒர்க் பர்மிட்டுக்கெலாம் வந்து 4 லட்சம்லாம் கட்டி போகிறது ஒருத்தே கிடையாது. அதனால் அதிகமாக பணம் கட்டி போகாதீங்க, ஓகேங்களா? ஏன்னா போட்ட காசு கூட உங்களால் எடுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி எல்லா அமௌண்ட்டையுமே ஐபி வந்தோடனே கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. தயவுசெய்து கட்டாதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த தப்பை தான் பண்ணுறாங்க. மொத்தமாக வந்து அமௌண்ட்டை கட்டிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹவுசிங் அப்ரூவல் இருக்குது, ஆன்போர்டிங் சென்டர் அப்ரூவல் இருக்குது. ஆன்போர்டிங் சென்டர் அப்ரூவல் ஈஸியாக கிடச்சிடும். ஆனால் ஹவுசிங் அப்ரூவல் நிறைய பேருக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. மாதக்கணக்கில் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஸோ நீங்கள் வந்து யார்கிட்டையாவது இப்போ யாருமே வந்து கையில் வச்சுக்கிட்டு மோஸ்ட்லி கட்டுறது கிடையாது பணத்தை. யார்ட்டையாவது நீங்கள் வந்து இது வாங்கி வட்டிக்கு வாங்கி நீங்கள் கட்டுறீங்க அப்படின்றப்ப நீங்கள் போகிறதுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகுது அப்படின்னா அந்த மாதம் நீங்கள் வட்டி கட்டுறதுக்கே ரொம்ப சிரமப்படுவீங்க. அதே மாதிரி நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்கள் வேலையும் வந்து நீங்கள் ரிசைன் மட்டும் உட்காந்துருக்கிறதுனால ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாயிருவீங்க. ஸோ இந்த ஹவுசிங் அப்ரூவல் ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னா உங்களோட ஐபிஐயும் கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டை கட்டிட்டீங்க அப்படின்னா ஏஜென்ட்கிட்டேருந்து திருப்பி அந்த அமௌண்ட்டை வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாயிடும். அப்போ இதுக்கெல்லாம் எப்படி வந்து நீங்கள் அமௌண்ட் கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐபி வந்தோடனே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் கட்டுங்க. உதாரணத்துக்கு ஒரு 10,000 இல்லைனா 20,000 இந்த மாதிரி அமௌண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு கட்டிடுங்க. அதுக்கப்புறமேட்டு ஹவுசிங் அப்ரூவல் வந்தோடனே கரெக்டான ஏஜென்ட் எல்லாமே அப்படி தான் பண்ணுறாங்க. சிங்கப்பூர் டைரக்ட் ஏஜென்சிலலாம் நான் கேட்டிருக்கேன். அவங்க இந்த மாதிரி தான் அமௌண்ட் வாங்குறாங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் தான் வாங்குறாங்க. கடைசியாக எப்போ ஃபுல் அமௌண்ட் வந்து முடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்போர்டிங் சென்டர் டேட்டு புக் பண்ணோன்னே தான் ஃபுல் அமௌண்ட் முடிக்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து 1 வாரமும் ஆகலாம், 2 வாரமும் ஆகலாம், 1 மாதம் கூட ஆகலாம், ஓகேங்களா? ஸோ ஹவுசிங் அப்ரூவல் ஃபஸ்ட்டு ஐபி வந்துருச்சு. ஐபி வந்தோன்னா ஒரு 10,000 20,000 கட்டிடுறீங்க. அடுத்தது அவங்க வந்து ஹவுசிங் அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஹவுசிங் அப்ரூவல் வர்றது தான் ரொம்ப டிலே ஆகுது. சிங்கப்பூரில் இப்போ ரூம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால ஒரு சில கம்பெனிக்கு ஈஸியாக ரூம் வந்து கிடைச்சிரும். ஹவுசிங் அப்ரூவல் 2-3 நாளில் கூட வந்துடும். அந்த வந்துருச்சு அப்படின்னா அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 அமௌண்ட் ஹவுசிங் அப்ரூவல் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்டில் வந்து ஏஜென்ட் எவ்வளோ அமௌண்ட் சொல்லியிருக்காரோ அதில் பாதி அமௌண்ட் நீங்கள் முழுசாக நம்பி கட்டிடலாம். ஏன்னா ஹவுசிங் அப்ரூவல் வந்துருச்சு அப்படின்னாவே ஆன்போர்டிங் சென்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். ஸோ ஆன்போர்டிங் சென்டர் அடுத்தது ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு டிக்கெட்டையும் போட்டுருங்க. அதே சமயத்தில் ஃபுல் அமௌண்ட்டையும் ஏஜென்ட்டை கட்டிடுங்க, ஓகேங்களா? இப்படி தான் பிசிஎம் பர்மிட்டு, சிபிஆர் பர்மிட்டு, நீங்கள் ஒர்க் பர்மிட் டெஸ்ட் அடிச்சு போகிறதா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் புதுசாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த முறையில் பணம் கட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த டேட்டில் நீங்கள் அங்கே அரைவல் ஆகணும். அதனால அவங்க லேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் கரெக்டாக போயிடலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக பணம் கட்டுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்பாஸ், இ பாஸ் இதிலெல்லாம் போகிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்போர்டிங் சென்டர் அப்படிங்கிறது கிடையாது. ஹவுசிங் அப்ரூவலும் மோஸ்ட்லி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஆனால் இதுலேயுமே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எஸ்பாஸ், இ பாஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு தொகையை அட்வான்ஸாக கேட்பாங்க. அப்படி அட்வான்ஸாக கேட்குற தொகைக்கு வந்துட்டு அதிகமான தொகையை நீங்கள் தயவு செய்து கட்ட வேண்டாம். நீங்கள் கட்டுற அமௌண்ட்லையும் ஏஜென்ட்கிட்ட கேளுங்க. நான் சப்போஸ் இப்போ மோஸ்ட்லி வந்து இ பாஸ்லாம் நிறையா ரிஜெக்ட் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டை வந்து
ரீஃபண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ரீஃபண்ட் எவ்வளோ அமௌண்ட் சொல்கிறாங்களோ அதை வந்துட்டு நீங்கள் ஓகே உங்களுக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் பணம் கட்டுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 50,000 கட்டணும், 10,000 தான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னா இது நியாயமே கிடையாது. ஏன்னா அப்ளையிங் சார்ஜ் அவங்க சர்வீஸ் சார்ஜ் சேர்த்தா கூட 10,000 தான் வந்து அவங்களுக்கு செலவாகும். ஸோ 50,000 நீங்கள் கட்டுறீங்கன்னா 40,000 வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஆனால் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா 50,000லாம் முன்பணமாக கட்டாதீங்க. அதிகபட்சம் 10,000 20,000க்குள்ளார நீங்கள் முன்பணமாக கட்டுங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 10,000 பிடிச்சிட்டு மீதி 10,000 தந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கட்டலாம். அதுக்கு மேலே கட்ட வேணாம். ஏன்னா உங்களுக்கு வந்து அப்ளையிங் சார்ஜ் ஒரு 7,000க்குள்ளே தான் வரும். ஸோ அவங்க வந்து உங்களுக்காக ஒர்க் பண்ணுறாங்களா, ஸோ அதுக்கு 3,000 எடுத்துக்கிட்டால் கூட அது ஏற்றுக்கக்கூடியது மாதிரி தான் இருக்குது. ஆனால் 20,000 எடுத்துக்கிறேன் 30,000 எடுத்துக்கிட்டு மீதி அமௌண்ட் தான் தருவேன் அப்படின்னா அந்த வேலைக்கு நீங்கள் போகவே போகாதீங்க. அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளையும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணையில் அந்த கம்மியான அமௌண்ட்டை கட்டி அப்ளை பண்ணிடுறீங்க. அப்ரூவல் வந்துருச்சு அப்படிங்கன்னா உடனே கூட நீங்கள் அவங்களுக்கும் ஃபுல் அமௌண்ட்டை கட்டக்கூடாது. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து இப்போலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏஜென்சி சைட்லேருந்து ஐபி காப்பியை அனுப்பவே மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை கட்டுங்க, அதுக்கப்புறம் தான் ஐபி காப்பி தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து பாதி அமௌண்ட்டை கட்டுங்க, ஃபஸ்ட் பேஜ் மட்டும் அனுப்புகிறோம், அதில் வந்து கம்பெனி நேம் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இருக்காது. ஒரு சில ஏஜென்ட்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் கட்டினா தான் வந்து மொத்த ஐபியுமே சிங்கிள் இதில் கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐபி உங்கள் கைக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. ஆனால் நீங்கள் போய் இறங்குறதுக்குள்ளார உங்கள் ஐபியை கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கம்பெனி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா ஏஜென்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஏஜென்சிக்கு தான் மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் நிறையா ஒர்க்கரை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த தவிர யாரும் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணுறதா நினச்சி தான் ஏஜென்சி சைட்லேருந்து இப்படி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஐபி வந்து பாதி அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டிடுங்க. கட்டிட்டு டிக்கெட் டேட் என்னைக்கு சொல்கிறாங்களோ இதுக்கு வந்து இந்த ஹவுசிங் அப்ரூவல் அதெல்லாம் கிடையாது. அதனால் வந்துட்டு மோஸ்ட்லி டிக்கெட் டேட் வந்து நீங்கள் அங்கே போய் கூட ஹவுசிங் அப்ரூவல் வாங்கிக்கலாம். ஸோ டிக்கெட் டேட் என்னைக்கு சொல்கிறாங்களோ அந்த டேட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிடுங்க. டிக்கெட் பண்ணிவிட்டு அந்த டேட்டுக்குள்ளார நீங்கள் அமௌண்ட்டை கட்டிடலாம். ஓகேங்களா? ஃபுல் அமௌண்ட்டை நீங்கள் கட்டிட்டு போகிறது பெட்டர். அதாவது எஸ்பாஸ் இ பாஸை பொறுத்த வரைக்கும் ஐபி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணல ஒரு அமௌண்ட் கட்டுவீங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ரூவல் ஆனோன்னா ஒரு அமௌண்ட் கட்டுங்க, பாதி அமௌண்ட் மட்டும் கட்டுங்க. அடுத்ததாக டிக்கெட் டேட் சொன்னதுக்கப்புறம் ஃபுல் அமௌண்ட் கட்டுங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் வந்து வாங்கிடுறாங்க முன்னாடியே டிக்கெட் டேட் சொல்லாமல். அதுக்கப்புறமே டிக்கெட் டேட்டுக்கு வாரக்கணக்கில் இழுத்தடிக்கிறாங்க. ஒரு மாதம் கூட வெயிட் பண்ணிலாம் போகிற மாதிரி இருக்குது. என்ன நம்ம ரெஃபர் பண்ண ஒருத்தருக்கே அந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டை முன்னாடியே கட்டிடாதீங்க. உங்களுக்கும் அதே ப்ராப்ளம் தான். இன்னும் ஒர்க் பர்மிட்டாவது 1 லட்சம் 2 லட்சம் தான். எஸ்பாஸ் இபாஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 6 லட்சம் வரைக்கும் கூட பணம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ 6 லட்சத்தை நீங்கள் கட்டிட்டு ஊருக்கு கிளம்பாமல் 1 மாதம் வரைக்கும் வீட்டில் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத எல்லாருக்குமே தெரியும். வீட்டில் வந்து நீ ஏமாந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணுவாங்க. மேற்கொண்டு உங்களை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, மேற்கொண்டு உங்களை புஷ் பண்ணுவாங்க. நிறையா நீங்கள் ப்ரெஷரை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எஸ்பாஸ் இபாஸில் வந்து ஏன் டிலே ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பெனி சைட்டில் வந்து அவங்க இப்போ புதுசாக சைட் எடுத்திருப்பாங்க, இல்லை கொஞ்சம் பொறுமையாக வந்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல காரணங்களால் டிலே ஆகும். ஒரு சிலருக்கு டிலே ஆகியும் போகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் டிக்கெட் டேட் போட்டதுக்கப்புறம் ஃபுல் அமௌண்ட் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கும் சேஃபு, உங்கள் அமௌண்ட்டுக்கும் சேஃபு. இந்த மாதிரி ப்ராப்பராக ஒர்க் பர்மிட்டுக்கும் சரி எஸ்பாஸ் இபாஸுக்கும் சரி இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நல்லபடியாக வந்து நீங்கள் சிங்கப்பூர் போக முடியும். இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு விறுவிறுக்க வீடியோ போடுறேன். தயவுசெய்து இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. பாய்.